கிருஷ்ணகிரி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்ந்து ஸ்ரீ வைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ விஜி சரவணன் தம்மிடமும் பேரம் பேசப்பட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் சிலர் திமுகவில் சேருவதற்காக தமக்கு ரூபாய் 50 கோடி பேரம் பேசியதாக கூறி அது தொடர்பாக ஆடியோவை எம்எல்ஏ விஜி சரவணன் வெளியிட்டுள்ளார். நம்ம நட்பு ரீதியா பேசிக்கணும். ரைட் பிரதர். இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதையை நான் நார்மலா காமனா ஏன்னா அதை மதிக்கணும் இல்லையா? கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க. என்ன யாரோ இல்ல பிரதர். அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே பிரதர். ஏதோ தவறா நினைக்க வேண்டாம். சரியா? தவறா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னாட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு டீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா இல்ல இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இதனால வரையும் இந்த இடத்துல பல விஷயத்த இழந்துதான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். திமுகவில் சேர மறுத்ததால் தம்மை லாரி ஏற்றி கொள்ள முயற்சி நடைபெறுவதாகவும் அதிர்ச்சி குற்றச்சாட்டை எம்எல்ஏ சரவணன் கூறினார். நிறைய நபர்கள் என்னை வந்து டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 100 பணக்காரங்க இருக்காங்கன்னா அதில் 60% திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்காங்க. அதனால் தென் மாவட்ட அரசியலில் நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு ஏழ்மலையிலேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா நான் இப்போ நான் படுற பாடம் இந்த ஏழ்மலையிலேருந்து வந்ததுனால தான். இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. அதேமாதிரி இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட வந்து ஆதார் இருக்குது. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதார் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கிட்ட பேசினது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி அனிதா ராஜன் அவர்லாம் இன்றைக்கி ஒரு இதில் பேசியிருந்தாங்க, குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்ததெல்லாம் என்ன பேரும்? நீங்கள் வந்து வாய் முறையில் பொய்யா சொல்கிறீங்க. நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனவனை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோடய கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் அந்த என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்றைக்கி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் யதார்த்தமாக நடந்துச்சா இல்லை எனக்கு சரியா, இது வந்து முழுக்க எனக்கு வந்து நிறையா ஒரு தவறுகளை, அதாவது இந்த மக்கள் குறைகளை கையில் எடுக்கிறனால நிறைய எதிர்ப்புகளை கொண்டு வாங்க. அதுமாதிரி இவங்களோட டார்கெட் என்னென்னா இந்த ஏலத்தை சொல்லி இவங்களை வந்து இங்கேருந்து மாற்றணும், இவங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க.